நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எங்கே என்றால் அக்டோபர் 11ஆம் தேதி நடந்த விஜயதசமி விழாவில் லக்னோவில் நடைபெறுகிறது. அங்கே நடைபெறக்கூடிய தசராவை ஒட்டி நடைபெறக்கூடிய ராம் லீலா என்ற நிகழ்வில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றார். அங்கே அவர் உபயோகித்த இந்த ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தைகள் தான் தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளன. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற குடியரசு என்பதை மறந்து பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு பேசியிருக்கிறார் என்று திமுகவுடைய தலைவர் கருணாநிதி ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு மற்ற கட்சிகளும் கூட இந்த பேச்சை விமர்சித்துள்ளன. இதில் அரசியல் இல்லை, இது ஒரு இந்திய கலாச்சார நிகழ்வில் அவர் கலந்து கொள்ளும்போது அதற்கான ஒரு வெளிப்பாடுதான், இதில் எந்த ஒரு அரசியலும் இல்லை என்று பாஜக விளக்கம் அளித்திருக்கிறது. ஆனால் இது உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தலுக்கான முன்னெடுப்பு, ஒரு இந்துத்துவ அரசியலுக்கான முன்னெடுப்பு என்ற விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன. பிரதமர் என்பவருக்கு தனி மனித உரிமைகள் இல்லையா? அவர் இஷ்டப்படும் தெய்வத்தை அவர் வழிபடக்கூடாதா? அது பற்றிய விஷயங்களை அவர் பேசக்கூடாதா என்ற கேள்விகள் ஒரு பக்கம் எழ, இது ஒரு இந்துத்துவ மத ரீதியான அரசியலுக்கான முன்னெடுப்பாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. மோடியின் ராமர் கோஷம் மனித உரிமையா மத அரசியலா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்று விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். இதில் பாஜக சார்பாக பாஜகவுடைய மாநில செயலாளர், செய்தி தொடர்பாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். அதே போல முன்னாள் IAS அதிகாரி திரு கிறிஸ்துதாஸ் காந்தி இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் பானு கோம்ஸ் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அதே போல திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி அவர்களும் நம்மிடையே இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அனைத்து விருந்தினர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று நான் முதலாவதா நிச்சயமா பாஜகவிடமிருந்து தான் இந்த ஒரு விவாதத்தை துவங்கணும். பாஜகவுடைய அனைத்து தலைவர்களுமே சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் ரிஃப்ரெயின், எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய கருத்து, நாங்கள் வேற பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், எங்களுக்கு முதல்ல இந்த நாடு தான் முக்கியம், அதுக்கப்புறம் கட்சி, அதுக்கப்புறம் தான் தனி மனித விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய தலைவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம். பிரதமர் மோடி அவர்களே தேர்தலுக்கும் போதும் சரி, மற்ற எந்த ஒரு நிகழ்விலும் சரி, எந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பொது நிகழ்வில் பங்கேற்றாலும் அவருடைய முதல் வாசகமாக இருக்கக்கூடியதும் சரி, கடைசி வாசகமாக இருக்கக்கூடியதும் சரி, இதுவரை நாம் பார்த்து வந்த வரலாறு பாரத் மாதா கி ஜெய் என்று துவங்குவார், பாரத் மாதா கி ஜெய் என்று முடிப்பார். தற்போது ஒரு தசரா விழாவில் பங்கேற்கிறார், அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் பங்கேற்கிறார். அங்க ஜெய் ஸ்ரீராம்னு துவங்குறாரு, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி முடிக்கிறாருன்னும் போது அதுல இயல்பா ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கறத எதிர்க்கட்சிகள் பார்க்கறதுல என்ன தவறு? ஏதோ கிறிஸ்துமஸ் விழாவில் போய் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே ஜெய் ஸ்ரீராம்னு பிரதமர் முடிச்சா மாதிரி, இல்லாட்டி ரம்ஜான் விழாலையோ பக்ரீத் விழாலையோ ஜெய் ஸ்ரீராம்னு முடிச்ச மாதிரி பேசுறது அர்த்தமற்ற வார்த்தைகள். இந்த மாதிரி தசரா விழா, அந்த தசரா விழாவில் அது அது லீலா அந்த இதை பற்றின ஒரு சப்ஜெக்டில் அவர் போகிறார். அங்கே ஜெய் ஸ்ரீராம் சொல்லாமல் என்ன சொல்ல முடியும்? இன்னொன்றுங்க, நம்ம நாட்டில் பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரமே பாடக்கூடாதுன்னு சொல்றவங்க தானே காங்கிரஸ்காரங்க. எந்த வந்தே மாதரம் இந்த நாட்டுடைய சுதந்திர எழுச்சியை ஏற்படுத்தோ அந்த வந்தே மாதரமே பாடக்கூடாதுன்னு சொல்றவங்க தான் இவங்க. திமுக தலைவர் எதை சுட்டி காட்டுறாரு அப்படின்னா, இது பிரதமருங்கிறவர் அனைவருக்குமான தலைவர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், மற்ற மதத்தினர் எல்லாருக்குமான தலைவர்கள் பிரதமர். அப்படின்னும் போது அவர் ஒரு இந்து மத விழால பங்கேற்கிறாரு அப்படிங்கிற ஒரு விளக்கமா நீங்க சொல்றீங்க. அவர் எங்க இருந்தாலும் சரி, ஈவன் when he is there, he represents India. அவர் இந்த நாட்டுடைய பிரதமர். அப்படின்னும் போது அவர் ஒரு மதத்திற்கான, ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கான ஒரு கோஷத்தை முன்னெடுக்கலாமாங்கிறத கேள்வியா இருக்கு. பாருங்க, இதே திரு கலைஞர் அவர்கிட்ட கேட்க விரும்புறோம். எப்படி பிரதமர் அத்தனை மதத்துக்கு சொந்தக்காரரோ அதே போலதான் முதலமைச்சர் என்பது அத்தனை மதத்துக்காரங்களுக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாட்டு மக்களுக்காக முதலமைச்சர் 5 தடவை வந்திருக்கிறார். ஒரு முறையாவது இவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது விநாயக சதுர்த்திக்கோ தீபாவளிக்கோ இவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரா? ஆனா ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவார், கிறிஸ்துமத்துக்கு வாழ்த்து சொல்லுவார். நீங்க முதலமைச்சர் தானே? ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் 90% இந்துக்கள் இருக்கிறாங்க எங்க கட்சியில. இந்துக்கள் 90% இந்துக்கள் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரை நான் கேட்கல, இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சரா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறீங்களா? சொன்னதே கிடையாது. திமுக இருக்கிற இந்துக்கள் தான் இதை பத்தி யோசிக்கணும். ஆனா இந்த திரு மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியே ராமர் சம்பந்தப்பட்ட, ராமாயணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. அதுல ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவது இந்த நாட்டுடைய இதிகாசங்கள், ராமாயணமும் மகாபாரதமும். திரு கருணாநிதிக்கு வேணா கடவுள் இல்லாம இருக்கலாம், கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்தவரா இருக்கலாம். இங்க அவர் பிரதமரா பொறுப்பேற்கும் பொழுதே கடவுள் மீது ஆணையிட்டு தான் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் நம்புகின்ற கடவுள் இப்ப அங்கேயே பிரதமரா பதவி ஏற்கும் பொழுது கடவுளை சொல்லும் பொழுது இங்க சொல்லுவது ஒரு தவறும் கிடையாது. இந்தியாவுடைய இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதமும், அதனால அந்த ராமருடைய பெயரை சொல்லுவது தவறும் கிடையாது. இன்னொன்னு உத்தரப்பிரதேசத்துலமா
இங்கெல்லாம் நீங்க போன் போட்டா அலோன்றீங்க எடுத்த உடனே. உத்தரப்பிரதேச பாதி பேர் போன் எடுத்தாலே ஜெய் ஸ்ரீராம்னோ ராம் ராம் தான் சொல்லுவாங்க. அது பழக்கம் இருக்காங்க. ஆமா இருக்கு. அதனால கடவுள் பெயரை சொல்லுவதற்கு கருணாநிதியோட ஒப்புதல் தேவையே கிடையாது. இவர்கள் கடவுளை கேவலமா தமிழ்நாட்டில் எவ்வளவு கேவலமா சொன்னாங்களோ அந்த ஈவி ராமசாமி அவருடைய பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கும் பில்டிங்க்கும் எத்தனை பஸ் ஸ்டாண்ட் அவர் பேர்ல இருக்குது. கடவுளை நிந்தித்தவர்கள் எல்லாம் இவங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது கடவுளை ஆராதிக்கிற இந்தியாவில் கடவுளுடைய பெயரை சொல்லுது என்ன தப்பு இருக்கு? அந்த கேள்வியை நான் திமுகவிடம் எடுத்து செல்ல விரும்புகிறேன். திமுகவுடைய மாணவரணி செயலாளர் திரு புகழேந்தியிடம் தான் என்னுடைய அடுத்த கேள்வி. திரு ராகவன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் திரு புகழேந்தி. பாஜக ஒரு மத அரசியலை செய்கிறது, இல்ல ஒரு மத உணர்வுகளை தூண்ட முயற்சிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க இன்னைக்கு முன்வைக்கிறீங்க. திரு ராகவன் அவர்கள் பதில் குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கிறார். திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஏன் ஒரு சில மதங்களுடைய விழாக்களுக்கு மட்டும் வாழ்த்து தெரிவித்தார், அப்போ இந்து மத விழாக்களுக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கவில்லை, அப்போ அவர்கள் முன்னெடுப்பதும் என்ன மாதிரியான அரசியல் என்ற கேள்வியை திரு ராகவன் அவர்கள் முன்வைக்கிறார். உங்களுடைய பதில் திரு புகழேந்தி. இல்ல, முதல்ல ஒன்னு அடிப்படையில் ஒன்னு புரிஞ்சுக்கணும். எஸ், ஒரு முதலமைச்சராக அது மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டராக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அறநிலையத்துறையெல்லாம் அமைக்கப்பட்டு நீதி கட்சி ஆட்சியில் அமைக்கப்பட்டு கோவில்களும் மற்றவைகளும் பாதுகாக்கப்பட்டு அது சில பேரால் வந்து எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்ட காலத்தெல்லாம் தடுத்து நிறுத்தி ஒழுங்கான முறையில் கோயில் பரிபாலனெலாம் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் கூட கேட்டால் ஓடாத தேர்களெல்லாம் ஓட வைத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். யாரையும் புண்படுத்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசுல தான் எல்லாரும் சமமாக பார்க்கப்பட்டது. ஒரு அரசு, ஒரு முதலமைச்சர் அதனுடைய நிலையில நிர்வாக ரீதியாக எல்லாரையும் ஒன்றாக அமைச்சார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ற முறையில் இப்பயும் நான் சொல்றேன், இங்க தமிழ்நாட்டில் சைவர்களாக வைணவர்களாக சமயங்கள் இருந்ததை தவிர இந்துக்கள் என்று வர்ணாசிரம அடிப்படையில் சாதி வித்தியாச பாகுபாடோடு தமிழ்நாடு சங்க தமிழ் காலத்தில் இல்லை. இடையில வந்தவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை தூக்கி கொண்டு இருக்க நாங்கள் தயாராக இல்லை. இந்துத்துவம் என்றால் என்ன, இந்து என்றால் என்ன என்பதெல்லாம் ஒரு நீண்ட விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் பல ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்கிறது. இல்லங்க, அவர் சொன்னது எப்படிங்க சொல்லுவாங்க? எப்படி புகழேந்தி அவர் கேள்வியே தப்பு. அவர் கேள்வியே தப்பு. டைரக்டா கேக்குற உங்களுடைய கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஏன் வாழ்த்து சொல்லல? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கலைஞர் தலைவரை கேட்கல, முதலமைச்சர் கலைஞர் கேட்கிறேன். முதலமைச்சர் கலைஞர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லணும்னு அவருக்கு தெரியும். இந்துக்கள், உங்களால் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கலைஞருடைய ஆட்சியில எல்லா மகிழ்ச்சியோடும் அவர்கள் விழாக்கள் கொண்டாடப்பட்டன. அதுக்கு கலைஞரின் ஆட்சி கோயில் நிர்வாகம் எதுக்கு சார் நாங்க சொல்லணும்? சார் ஹிந்து என்பதே தவறு. இந்து என்பதை நீங்க இந்து என்பது தவறு சார். நீங்க மறுபடியும் பாருங்க, மறுபடியும் சொல்றீங்க படிக்க கூடாது, கல்வி கற்க கூடாது, வேலைக்கு போக கூடாதுன்னு இந்து தர்மம் சொன்னா நான் ஏத்துக்கணுமா? எந்த இடத்துல சொல்லுங்க? வர்ணாசிரமம் நீங்க படிங்க. ஆமா சார், நீங்க பாருங்க தொலைக்காட்சியில பேசுறீங்க, கோட் பண்ணுங்க. எந்த இடத்துல சொல்லிருக்கு கோட் பண்ணுங்க. உங்களுடைய தலைவர்களை தொல்காப்பியத்துல படிங்க. வேதங்களை பற்றி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கு, கடவுளை பற்றி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால திருக்குறள் இருக்கு, என்ன சொல்லிருக்கு நீங்க பாருங்க சார். நீங்க திருக்குறளையே தீக்குறள் சொன்னவங்க நீங்க. நான் இன்னும் கூட ஒன்னு சொல்றேன், நீங்க இதனுடைய பிரச்சனையை இல்ல உங்க கலைஞர் என்ன சொல்றாரு? இதனுடைய சார் ஊழ்வினை பால்வினை இதெல்லாம் கிடையாது. நான் சொல்றதை கேளுங்க. மக்களுக்கு தொண்டாற்ற வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி ராம்லீலா விழாவை வந்து ஏன் அரசியல் ரீதியாக கொண்டு போறார்? உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வர்றதுனால லக்னோவுக்கு போறார். இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு? திரு புகழேந்தி இந்த ஒரு ஸ்பீச்ல பிரதமர் அரசியல் ரீதியாக அரசியல் விஷயங்களை குறிப்பிட்டு பேசிய ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. ஆமா, டெல்லியில நடைபெற்று கொண்டிருந்த ராம்லீலா நிகழ்வுகளிலே பிரைம் மினிஸ்டர் கலந்து கொண்டிருந்தது. இந்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருகிற காரணத்திற்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்க லக்னோவுக்கு போய் ராம்லீலா, அது எப்படி பாருங்க வேடிக்கை. ஜெயராமன் கத்துறாரு, ஜெய் ஸ்ரீராம். காந்தி சுடப்பட்ட பொழுது ராமன் சொன்னாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியினுடைய
பிறந்த நாளில் 148வது பிறந்த நாளில் உத்தரப்பிரதேசத்தில் மீரட் நகர்ல கோட்சேவுக்கு சிலை வைத்து கொண்டாடுறவங்க தானே இவங்க. கோட்சேவுக்கு ஒரு பக்கம் சிலை வைத்து கொண்டாடுகிறார்கள். மோடி வந்து காந்தி சிலைக்கு இங்க வந்து மாலை போடுறாரு. அங்க மோடியினுடைய ஆட்கள் கோட்சேவுக்கு விழா கொண்டாடுறாங்க. பாரதிய ஜனதாவுடைய நிழல் அமைப்புகள். நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பெரியார் வந்து எங்களுக்காக உழைத்தவர். பெரியார் இல்லைன்னா இந்த நாட்டில் பெரியார் இல்லை என்றால் இந்த நாட்டில் யாருமே இருக்க. பெரியார் இல்லைன்னா படிப்பு எது, பெரியார் இல்லைன்னா சுயமரியாதை எது, பெரியார் இல்லை என்றால் எங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நீங்க சுத்தமாக எங்களை அழிக்க நினைச்சீங்க. பெரியார் எங்களை வாழ வைத்தார். பெரியார் இல்லைன்னா பாஜக அரசியல் செய்கிறது அப்படிங்கறதே உங்களுடைய நான் முதற்கட்ட கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். திரு கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதே போன்ற ஒரு தசரா விழா, இதே போன்ற ராம்லீலா விழால முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பங்கெடுத்திருக்கிறார், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார், நம்முடைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார். டெல்லியில எல்லா தலைவர்களும் நம்முடைய எல்லா பிரதமர்களும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு விழாவாக இது இருந்திருக்கிறது. அப்போதெல்லாம் இது மதவாத அரசியல் அப்படிங்கிற விமர்சனம் எங்கேயுமே வரவில்லை. பல்வேறு முதலமைச்சர்களும் சரி பிரதமர்களும் சரி ரம்ஜானுடைய இஃப்தார் நோன்பு திறப்பு விழால கலந்துக்கிறாங்க. பிரசிடென்ட் வந்து இதை ஒரு வருடம் நம்முடைய குடியரசுத் தலைவர் ஒரு விழாவாகவே எடுத்து எல்லா தலைவர்களையும் அழைத்து இஃப்தாருக்கு வந்து பார்ட்டி கொடுக்கிறார். இதெல்லாம் எதுவுமே மதவாத அரசியலாக பார்க்கப்படவில்லை. நம்முடைய நாட்டுடைய அரசியல் சாசனம் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை, நம்மளுடைய ஒரு டைவர்சிட்டியை செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன் இப்போ மட்டும் இந்த விமர்சனம் எழுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. போய் போகக்கூடாது, பேசக்கூடாதுன்னு இருக்குது. ஜெய் ஸ்ரீராம்னு மோடி சொல்லியிருந்தாருன்னா சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவர் சொல்லும்போது இது இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிற விஷயந்தான் அது. அதுக்கப்புறம் நான் ராம்லீலா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை, அதுக்கப்புறம் நான் டெல்லியிலிருந்து நான் எலெக்ஷன் நடக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நான் கொண்டு போய் அங்கே போய் நான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நான் இன்னும் அழுத்தத்தோடு சொல்லுவேன் அப்படின்னா அதில் அரசியல் லக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்றதும் அது சொல்லப்பட வேண்டிய விஷயம். இதை மறுக்கிறது தான் வேண்டான்றோம். நான் எங்கள் பார்வையில், ஒரு சாதாரண குடிமகனுடைய பார்வையில், யாரும் எங்கேயும் போய் எதையும் பேசிக்கலாம், என்ன இருக்குது அதில்? இது வந்து மத உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயம்னு விமர்சனம் எங்கேருந்து வருது? நான் போய் ஒரு ஹிந்து கூட்டத்தில் போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னா இந்து மதத்தை தான் நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு வேற ஒண்ணும் ஆகாது. மறுக்கவே இல்லையே. செய்தி தொடர்பாளர்கள் யாரும் மறுக்க வேண்டியது இல்லை. எங்களுடைய கலாச்சாரம் இதுதான் நாங்க செய்யறோம்னு அவங்க சொல்றாங்க. அது நாட்டினுடைய கலாச்சாரம் அப்படின்ட்டு ஒரு பொதுமைப்படுத்தக்கூடாது. மதத்தினுடைய கலாச்சாரம். அது மோடி அவர்கள் மதத்தினுடைய கலாச்சாரம் தான், அதுதான் எல்லாருமே. ஆகவே அவர் இந்து மதத்துக்காக ஒரு அரசு விழால போய் அதை சொல்லல, ஒரு பொது விழால போய் அதை சொல்லல, ஒரு இந்து மத விழால ராம்லீலாங்கிற ஒரு இந்து பண்டிகையோட கொண்டாட்டத்துல போய் சொல்றாரு. ஆகவே இந்துக்காக பேசுறாரு. வேற என்ன? அவரே போய் மறுக்கலையே, நாங்களும் மறுக்கலையே. ஆனா அது மதத்துக்காகத்தான் சொல்லப்படுவது என்கிறோம். இது வந்து மத நல்லிணக்கத்திற்காக சொல்லப்படுவதுன்னு சொல்ல முடியுமா? எங்க வந்துச்சு? இல்ல மற்ற மதத்தை எங்கயாவது ஒரு குறைச்சு பேசினாரா? மற்ற மதங்கள்லாம் தாழ்ந்தவை, இந்து மதம் தான் உயர்ந்ததுன்னு பேசல. அப்புறம் இங்க மத நல்லிணக்கம் எங்க வந்தது? மத நல்லிணக்கம் இல்லம்மா, இது இன்னொரு மதத்துக்கு விரோதமாக அவர் பேசுகிறாருன்னு எங்க சொல்றோம் இல்ல. ஆனா அந்த மதத்துக்காக தான் பேசுறாரு. இல்ல அதுதான் அவங்களும் சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் மதவாதம். நான் ஒரு மதத்திற்காக போய் ஒரு இடத்துல பேசுகிறேன்னா அது மதவாதம். அந்த மதவாதம். ஒரு இஃப்தார் பார்ட்டிக்கு முதலமைச்சர் போறாருன்னா, இல்ல இதே பிரதமர் ஒரு இஃப்தார் அங்க போய் அந்த குறிப்பிட்ட மதத்துக்காக போறாருன்னு அர்த்தமா? அவர் இஸ்லாம் அழைப்பை ஏற்று போகிறார், அந்த மக்களை ஆனர் பண்றார். அவர் இஸ்லாமா இருந்து அங்க போய் அவர் திரும்பவும் அல்லாஹு அக்பர்னு சொன்னாருன்னா அது மதவாதம். அது இஸ்லாம் அல்லாதவர் போய் அங்கே போய் திரும்பவும் அல்லாஹு அக்பர் சொல்லுகிறார் அப்படின்னா அது வந்து இஸ்லாம்களை
அதை அவரு தன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு இருக்கு இல்லையா? ஒரு இஸ்லாமியர் அங்க போய் கலந்துக்கிட்டு அது மதவாதம் இல்ல. ஏகாதசி விரதத்தை விமர்சனம் பண்றது என்னது? கலைஞர் பேசுறாரு, ரம்ஜான் ஏகாதசி விரதத்தை பத்தி கேவலமா பேசுறாரு. இது என்ன பேச்சு? இதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க தான் சொல்லணும் பெரிய இது. இப்ப இப்ப ராமலீலான்னு என்னமோ கொண்டாடுறாங்க. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு இங்க பிரதமர் சொல்றாரு. இந்த ராமரை கும்பிடுகிறவர்களுக்கு சந்தோஷமான விஷயம். இந்துக்கள் எல்லாருக்கும் இது சந்தோஷமான விஷயம்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இவர் இந்துக்கள்ல எங்க சொரிமுத்துவை கும்பிடுகிறவர் இருக்கிறோம். எங்களுக்கு பெரிய தெய்வம், எங்களுக்கு ஐயனார் பெரிய தெய்வம். அப்புறம் எங்க மோடியும் எங்க பிரதமரும் எங்க முதலமைச்சர்களும் பிஜேபிகளும் எங்க சொரிமுத்துக்கும் எங்க ஐயனாருக்கும் ஜெய போட்டாங்க அப்படின்னா அவர்கள் இந்துக்களுக்காக பேசுகிறார்கள் என்று கூட நாங்கள் சொல்ல முடியும். இந்துக்களாக இருப்பவர்களையே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வதுதான் கடப்பாடு அப்படின்னு இல்ல. பிரதமரும் அதை சொல்லலையே. நீங்க ஜெய் ஸ்ரீராம் ஐயனார் கும்பிடுறவங்க இந்துக்கள் இல்லன்னு பிரதமர் சொன்னாரா? சொல்லலையே, எங்கேயுமே சொல்லலையே. அங்க அந்த ஒரு தசரா விழா ராமருக்கான விழா, அங்க அழைக்கிறாங்க, அவர் பேசுறாரு. ஐயனார் விழா கழிச்சா அங்கேயும் போவாரா இருக்கும், நமக்கு தெரியாது. தெரியலையே, அதான் தெரியலையே என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. இந்துக்களாக இருப்பவர்களுக்கு இந்த வருத்தம் இருக்குது. ஏன்னா அது இந்துக்களுக்கான பொதுமைத்துவமான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மற்ற மதத்திற்கு எதிரடையான ஒரு ஸ்லோகன் அப்படின்னு நாங்க சொல்லல. ஆனாலும் அது இந்து மதத்திற்கான ஸ்லோகன் அப்படின்னு சொல்றோம். சரி, அவர் இந்து மதத்தை தான் வலிமையா முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்டா இருக்குது. நான் இந்த கேள்வியோட ஒரு அடுத்த எக்ஸ்டென்ஷன், இந்து மதத்திலயும் ஒரு சாராருக்காகன்றது உங்களுடைய பாயிண்டா இருக்குது. நான் இதோட இன்னொரு ஒரு படி மேல போய் பானுகோம்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஒரு பிரதமர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவர் மதச்சார்பற்று செயல்பட வேண்டும், அவர் அரசியல் சாசனப்படி மட்டும்தான் செயல்பட வேண்டும் அப்படிங்கறது தான் திமுக தலைவர் தன்னுடைய அறிக்கையில வலியுறுத்துறார். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக ஒரு பிரதமர் பேசக்கூடாதுன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பிரச்சாரம் செய்யலாமா? அதாவது மதசார்பின்மைங்கிறது எது அப்படிங்கிறது, மதசார்பின்மைங்கிறது அனைத்து இந்தியாவை பொறுத்த அளவில் பல மதங்கள் இருக்கிற நாடு. அப்போ அனைத்து மதங்களையும் சமதூரத்தில் ஒதுக்கி தள்ளி வைக்கணும், டிஸ்டன்ஸில் வைக்கணும். இல்லைன்னா அனைத்து மதங்களையும் சம இடத்தில் வைத்து பாவிக்கணும். இதுதான் செக்குலரிசம். செக்குலரிசத்துக்கு இந்த ரெண்டு இதுதான் ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் இந்தியாவில் அரசியல் கட்சிகள், குறிப்பாக விமர்சிக்கிற கருணாநிதி என்ன மாதிரியான செக்குலரிசத்தை கடைபிடிக்கிறார், அவர் கடைபிடிப்பது செக்குலரிசம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேருந்து தான் நாம் விமர்சனத்தை எடுக்கணும். அப்போது ஒரு மத நம்பிக்கை, மத அரசியல் பண்ணுறாரா கருணாநிதினா ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மதத்தை வைத்து, மத நம்பிக்கையை வைத்து அரசியல் செய்யலாம், இல்லை மத துவேஷத்தை வைத்தும் அரசியல் செய்யலாம். இரண்டுமே மத அரசியல் தான். பகுத்தறிவுங்கிற டேகுக்குள்ளே நீங்கள் நின்றுட்டு பண்ணினால் கூட பகுத்தறிவுங்கிறது என்ன இடத்துல நின்று நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படிங்கிறது. ஒரு மத துவேஷத்தை, எல்லா மதங்களையும் நீங்கள் சமதூரத்தில் தள்ளி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது செக்குலர் அரசியல், மத சார்பற்ற அரசியல். ஆனால் நீங்கள் சார்பற்றவராக ஒரு நாளும் இருந்ததில்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்துவ விழாவில் கலந்துக்கிறீங்க, இஸ்லாமிய விழாவில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு முதல்வராக நீங்கள் இந்து விழாலையும் கலந்துருக்கணும், வாழ்த்துக்களை சொல்லி இருக்கணும். தனிப்பட்ட உங்களுடைய அபிப்பிராயங்கள், உங்களுடைய நிலைப்பாடுகள், இந்து மதம் குறித்த விமர்சனங்கள், உங்களுடைய அந்த ஏத்திஸ்ட் தாட்ஸ் எல்லாமே உங்களுடைய வார்த்தைகளிலும் செயலிலும் ஒரு முதல்வராக இருக்கும்போதும் அது வெளி வரலாம். அப்படின்னா ஒரு இந்துவாக, ஒரு நம்பிக்கையுள்ள இந்துவாக இருக்கிற மோடியின் தனிப்பட்ட இது அந்த இதுல வெளிப்பட்டதுன்னு அதை ஏத்துக்கிட வேண்டியதான். கருணாநிதி சொல்வதும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க. திமுகவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். இடைவேளைக்கு முன்னாடி சொன்னது போல திமுகவும் ஒருவித மதவாத அரசியலை முன்னெடுக்கிறது என்ற விமர்சனத்தை பானுகோம்ஸ் அவர்கள் வைத்தார். அதற்கு ஒரு துணை கேள்வி என்னோட கேள்வியும் நான் சேர்த்துக்க விரும்புறேன். 2007 என்னுடைய நினைவு, சத்யசாய் பாபா நேரடியாக கோபாலபுரம் இல்லத்திற்கு அன்று முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களை சந்திக்கிறார். அதுவும் இந்துத்துவ அரசியலும். அதாவது இப்ப நான் மேடத்திட்ட சொல்லிக்கிறது ரைட். இன்னும் சற்று நேரத்தில் நான் திரும்ப உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறேன். நான் அதற்கு முன்னாடி ராகவன் அவர்கள்ட்ட அதே தழுவிய இன்னொரு கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன். மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே இந்தியாவில் பாரம்பரியமாக எல்லா பிரதமர்களும் கடைபிடித்த ஒரு மரபு நிறுத்தப்படுகிறது. இஃப்தாருக்கு ஒரு விருந்து வைப்பது என்பது எல்லா பிரதமர்களும் தொடர்ந்து, வாஜ்பாய் உட்பட எல்லா பிரதமர்களும் செய்து வந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்தை இனிமேல் நான் முன்னெடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரதமர் மோடி ஒரு முடிவெடுக்கிறார். கிறிஸ்மஸ் விழா அன்னைக்கு கோயின்சிடென்டலா குட் கவர்னன்ஸ் டே, நல்லாட்சி தினம் அன்னைக்கு வந்துருது.
அன்னைக்கு கிறிஸ்மஸை தாண்டி மற்ற விஷயங்கள்ல அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்படுது. இதுவும் விமர்சனத்துக்கு உள்ளானது. கிறிஸ்மஸை நோக்கி ஒரு விமர்சனம், ரம்ஜானை நம் பிரதமர் அனுசரிப்பதில்லை, கொண்டாடுவதில்லை அப்படிங்கிற விமர்சனம். இதோட சேர்த்து அவர் ராம்லீலாவையும் இல்ல தீபாவளியை சியாச்சின்ல போய் கொண்டாடுவதையும் பெரிய விஷயமா முன்னெடுத்து கொண்டாடும் போது இயல்பா ஒரு சந்தேகம் வந்துருது. இல்ல நீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்லாட்சி தினம் அதனால டைவர்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, தீபாவளி அன்னைக்கு அவர் கொண்டாடுறது இல்ல, போய் சைச்சின் கிளேசர்ல போய் இருந்தாரு, ராணுவ வீரர்களோட கொண்டாடுறாரு. அப்ப அது டைவர்ஷன் சொல்றீங்களா? போலாமே, இல்ல அதே மாதிரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு போலாமே, அவர்தான் தேர்ந்தெடுக்கிறாரு இல்லையா, அவர் எந்த விழாவை கொண்டாடணும்னு அவர்தான் தேர்ந்தெடுக்கிறார். எஸ், அததான் சொல்ல வரேன். இப்ப அந்த தேர்ந்தெடுப்புல ஏன் இஃப்தார் இல்ல, ஏன் ரம்ஜான் இல்ல, ஏன் கிறிஸ்மஸ் இல்ல பாருங்க. அதனால அது அவமானப்படுத்துறதெல்லாம் அர்த்தம் இல்ல. நீங்க சொன்னீங்க அவமானப்படுத்துறதா நான் சொல்லல, எங்கேயுமே நான் பதிவு பண்ணல. ஒரு சந்தேகம் எதிர்க்கட்சிகள் எழுப்புறாருங்க போது அதுக்கு ஒரு முகாந்திரம் இதுல இருக்கு. ஒரு முகாந்திரமும் இல்லங்கற, மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஜனாதிபதியும் இதை கொடுத்துட்டு இருக்கிறார். அது நடந்துட்டு தான் இருக்கு, எங்கேயும் தடுக்கல. இப்ப ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணுங்க, இது ஹிந்து மதத்தையோ இந்து கடவுளை பத்தி பேசினாலே மதவாதம்னு பேசுறது ஹப்ஸ் நான்சென்ஸ். அது ஏன்னா நீங்க கொஞ்சம் அலோ பண்ணணும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன்ல ஃப்ரேம் பண்ணும் பொழுதே பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அதுல ராமருடைய அந்த ஓவியங்கள் இருக்கும், ராமாயண ஓவியம், கிருஷ்ணர், அக்பர், திப்பு சுல்தான், புத்தர், காந்தி, ராணி லட்சுமி பாய், அத்தனை படங்களும் இருந்தது அன்னைக்கு. 1949 50களில் யாருமே இது மதவாதம் சொல்லல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒவ்வொரு சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுது ராமாயண புகைப்படங்கள், ராமாயண இதெல்லாம் இருந்தது. என்னுடைய கேள்வி அதுவல்ல. இருங்க இப்ப அப்படி இருக்கும் பொழுது இதை இன்றைக்கு மதவாதமாக மாற்றியது நீங்கள் தான். நான் என்ன சொல்றேன், இந்தியாவுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இந்த நாட்டுல எபிக்ஸ் ராமாயணம் தரமாட்டேன் என்று சொல்வது யார்? நான் இஃப்தார் விருந்து தரமாட்டேன் என்று சொல்வது யார்? தரமாட்டேன்லாம் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. தவறா பேசுறீங்க, தவறா பேசுறீங்க. ஸ்டாப்பும் பண்ணல, பிரசிடென்ட் கொடுத்துட்டு தானே இருக்காரு. பிரதமர் கொடுக்கல. அம்மா நான் ஒன்னு கேக்குறேன், யூ ஆர் ராங். 7 ரேஸ் கோர்ஸ் ரோட்ல வாஜ்பாய் இஃப்தார் விருந்து கொடுத்தார். பிரசிடென்ட் இஸ் டூயிங் தட். புரியுதா? பிரசிடென்ட் எப்பவுமே பண்றாரு சார். அவர் அதுல மோடி பங்கேற்பதும் இல்ல. எங்களுக்கு ஒரு பிரதமர் இருக்காரு. பங்கேற்றாரா இந்த வருஷம்? பிரதமர் பங்கேற்றாரா? பிரசிடென்ட் இட் இஸ் நாட் கன்வென்ஷன். இட் இஸ் நாட் கன்வென்ஷன். அது மரபு ரீதியா செய்யப்பட்டு வரக்கூடிய விஷயம். அது ஒரு விஷயம் நிறுத்தப்படுகிறது. இன்னொரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. மரபு இல்லங்கறது மரபு கிடையாது, தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. மரபு கிடையாது. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இப்ப சொல்ல வருது தெரியுமா, இதுல இல்ல கொஞ்சம் என்னதான் தீபாவளி கொண்டாட சொல்றாங்க, அதுக்கப்புறம் ராமலீலா கொண்டாடுறாங்க, அப்புறம் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம், அதுக்கப்புறம் ரம்ஜான் கொண்டாடலாம், எல்லாம் கொண்டாடலாம். இதுல செக்யூலர் கண்ட்ரி என்னும் பொழுது என்னுடைய கடவுளை வணங்குவது அது மதவாதம் ஆயிடுமா? என்ன பேசுறீங்க? அவர் வீட்ல வணங்கட்டா, அவர் வீட்ல வந்து வணங்கட்டா. ஏங்க அவர் கேக்குறேன், மோடி வணங்கலாம், பிரதமர் எப்படி வணங்குறது? அவரு மட்டும் ஏங்க ஒரு பிரதமர் எனக்கு பிரதமர், அவர் இந்துக்கும் பிரதமர், கிறிஸ்துவுக்கும் பிரதமர், முஸ்லிமுக்கும் பிரதமர். நாங்க ஏன் இந்தியாவுக்கு வந்த உடனே அவருக்கு அந்த அளவுக்கு செரிமோனியல் வெல்கம் தரணும்? புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இந்த நாடு மதசார்பற்ற நாடுனா அத்தனை மதிக்கணும்ங்கிறது தவறு இல்லை. ஆனால் வேண்டுமென்றே அவர் ஜெய் ஸ்ரீராம் சொன்னார். அவர் இந்துங்க பேசிக்கலி. ஜெய் ஸ்ரீராம் சொல்றது என்ன தப்பு இருக்கு? கிருஷ்ணர் பொது குரல்ல கேளுங்க, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கொஞ்சம் பொது குரல்ல கேளுங்க. நீங்க பிஜேபி குரல்ல மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க. பிரதமர் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர். இந்த நாடு செக்யூலர். அதுல சமயம் இல்லாத நாடு என்று அல்ல, எல்லா சமயத்தையும் அரவணைக்கணும் என்பது இந்த நாடு. ஆகவே ஒரு பிரதமர் என்பவர், அவர் வேற பிஜேபிக்கு இந்துக்கு மட்டும் பிரதமர் இல்ல. மோடி இந்துவா? அவர் எந்த சாமியும் கும்பிட்டு போயிட்டோம், அவர் எங்கேயாவது கும்பிட்டு போலாம். ஆனால் பொது இடத்துல பொதுமக்கள் நடத்துற இடத்துல அவர் ஒரு மதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார் என்றால் எல்லா மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் போகணும். அவரு ஒண்ணு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போங்க, இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சிக்கு கருணாநிதி அட்வைஸ் பண்ணுவீங்களா? எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் கருணாநிதி மோடியோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ யாரா இருந்தாலும் எங்களுக்கு பிரதமர் முதல்வர் இல்ல, நாங்க அப்புறம் என்ன அவரா இவரான்னு எப்படி பிரிச்சு பாக்குறது? சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாருக்கும் தான் சொல்றோம். இந்த நாட்டுல
நான் இந்த நாட்டுல கடவுள் மறுப்பு கொள்கையும் உண்டு. தட் இஸ் செக்யூலரிசம். நான் போன செக்மெண்ட்ல கேட்ட கேள்விக்கான பதில உங்ககிட்ட பெற விரும்புறேன் திரு புகழேந்தி. திமுகவுடைய தலைவரும் கூட முதலமைச்சராக இருந்தப்போ சத்யசாய் பாபாவை சந்தித்திருக்கிறார், ரம்ஜான் நோன்புகளுக்கு போயிருக்கிறார், கிறிஸ்தவ மத விழாக்களில் பங்கெடுத்திருக்கிறார், மதுரை ஆதீனத்துடன் இணைந்து பல்வேறு விழாக்களில் பங்கெடுத்திருக்கிறார். அதெல்லாம் மதவாத அரசியல் என்று பார்த்து விட முடியுமா திரு புகழேந்தி? அதாவது நான் பேசும்பொழுது தயவு செய்து யாரும் குறுக்கிட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி விரும்புகிறேன். ஓகே, இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைவர், எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாகவும் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி தருகின்ற வகையில் மதசார்பற்ற ஆட்சியை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஆட்சி செய்தார். அந்த ஆட்சியில் எந்த குறையும் கிடையாது, யாரும் சொல்ல முடியாது. மத சார்பற்ற நிலையில் ஆட்சி செய்தால்தான் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் நல்லா இருந்தாங்க. நீங்க சொன்ன எல்லா மத தலைவர்களுமே தலைவரை பார்த்துருக்கிறாங்க, பேசியிருக்காங்க, அவரை மதிச்சிருக்காங்க, அவரும் மரியாதை கொடுத்துருக்கிறார். அந்த வகையில் மத சார்பற்ற ஒரு தலைவர்ன்றது உங்களுடைய வார்த்தையின் மூலமாகவே நான் புரிஞ்சுக்கிறோம், எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று நம்ம குறிப்பிடணும், மோடி அவர்களுடைய இந்த பேச்சை பற்றி சொல்லும்போது மோடி எல்லாவற்றையும் அரசியல் செய்கிறாரு. இப்போ டெல்லியில் நடைபெற்ற ராம்லீலா விழாவை லக்னோவில் வச்சது உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த தேர்தல் வர்றதுக்காக. உத்தரப்பிரதேசத்துல எப்பயுமே லக்னோல 16ஆம் நூற்றாண்டுல இருந்து லக்னோல ராம்லீலா விழா நடக்குது. இந்த முறை அவரை இன்வைட் பண்றாங்க, அவர் விருந்தினரா அங்க போறாரு. எல்லா பிரைம் மினிஸ்டரும் டெல்லியில தான் கலந்துகிட்டு இருக்காங்க, இவரும் டெல்லியில தான் கலந்துகிட்டு இருக்காரு. இப்ப யூபியில நடக்கிற விழாவுக்கு போறாங்க, வேற ஒருத்தரை அழைக்கிறாங்க, ஏன் டெல்லியில மட்டுமே கலந்துறோம், மற்ற மாநிலங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அதுக்காக சொல்லல. இது அவரு போனது இதற்கான காரணமாக இருக்குமோன்ற நம்ம ஐயத்திற்கு அது ஒரு காரணமா இருக்கு தேர்தல். அடுத்ததாக பாரதிய ஜனதாவினுடைய இன்றைய நம்ம மோடி அவர்கள் சார் பேசும்போது என்ன சொன்னாங்க, இந்து மதத்தை பற்றி சொன்னா, இந்து மதத்தை பற்றி பேசினாலே நான்சென்ஸா அப்படின்லாம் சொன்னாங்க. இந்து மதமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் குறைகளை எடுத்து சொல்வது, அதுல சமநிலை இல்லாமல் இருப்பதை எடுத்து சொல்வது, ஏற்றத்தாழ்வுகளை எடுத்து சொல்வது, தீட்டு தீண்டாமை பார்த்தது பழகிறது எல்லாமே தப்புன்னு சொல்றது நாங்க எடுத்து சொல்லுவோம். அதை மறுப்பது தான் நான்சென்ஸை தவிர நாங்க குறைகளை எடுத்து சொல்லி சீர்திருத்தம் பண்றோம். நீங்க எப்படி அந்த நான்சென்ஸ் வார்த்தையெல்லாம் சொல்லலாம்? திமுக தலைவரோ மற்ற தலைவர்களோ இதே போல இந்து தலைவர்களை சந்தித்தால், சத்யசாய் பாபாவை சந்தித்தால் அது மதவாதமா பார்க்கப்படுவதில்லை. மோடி செய்தால் ஏன் பார்க்கப்படுகிறது? இல்ல, மோடி செய்தால் ஏன் பார்க்கப்படுதுன்னா மோடியினுடைய வார்த்தைகள். இப்ப மோடிக்கு வரலாறு, இப்ப ராம்லீலாவில் போய் கலந்துக்கிறாரு. அந்த ராம்லீலாவில் இவர் ராவணனுடைய இதை விமர்சனம் பண்றாரு. ராவணனுடைய கோயிலே வடநாட்டிலே 4 இருக்கு. இந்த ராவணனை இவர் எதிர்த்து பேசுறதுனால இலங்கையில இருந்து எதிர்ப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ரொம்ப மதிக்கிற சீனிவாச ஐயங்காரு, பண்டிதர் ஜவஹர்லால் நேரு, விவேகானந்தர் உட்பட ராமாயணத்தை குறிப்பிடும் பொழுது வடக்கு தெற்கு போர் இது, திராவிடர்கள் தான் அதிலே அசுரர்களாக குறிப்பிடப்பட்டவர்கள் இந்த 3 பேரும் எழுதியிருக்காங்க, விவேகானந்தர் உட்பட. மோடி ராவணனை தூக்கி பேசும் பொழுது ராவணன் மிக உயர்ந்தவர். ஆமா, கம்பராமாயணத்தில் வருகிற ராவணனாக இருந்தாலும் சரி, 9 ராமாயணம் இருக்கு. 9 ராமாயணத்துல சீதையே ராமனுக்கு சிஸ்டர் முறை கூட வேணும். அது ஒரு ராமாயணம் இருக்கு. மரபு ரீதியா இல்ல நம்ம பேச்சு வழக்குல பல்வேறு விதமாக புராணங்கள் சொல்லப்படும். அதுல நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்ன இருக்குங்கறத எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா 3000 விதமா ராமாயணம் இந்த நாட்டுல சொல்லப்படுது. விவேகானந்தர் எழுதியதிலும் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு தெளிவாக அசுரர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது திராவிடர்கள்ன்றாங்க. அப்ப மோடி திராவிடர்களை இழுத்து பழித்து பேசுறாரு. வால்மீகிக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல, நான் என்ன சொல்றேன், விவாதத்துக்கு நான் தயார். ஒன்னு சொல்லுகிறோம், இந்த நாட்டில் எல்லாம் நல்லா இருக்கணும் தான் கலைஞர் இந்த கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த கடிதத்துல ஜனநாயகத்திற்கு புறம்பாகவும் இன்னும் கூட கேட்டீங்கன்னா அரசியலுக்காக பயன்படுத்துறதெல்லாம் கூடாது, மக்கள் பிரச்சனையை பாரு. இப்ப காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு திமுக தலைவர் அங்கதான் ஒரு கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன். பிரதமர் மோடி இதே பேச்சுல முதல் 3 வார்த்தை ஜெய் ஸ்ரீராம்,
அதற்கு பிறகு எவ்வளவோ சமூக பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு. வறுமையை நாம் ஒழிக்க வேண்டும், கல்லாமையை ஒழிக்க வேண்டும், எப்படி சீதைக்கு வந்து ஒரு அவலம் நேர்ந்ததோ ராமாயண காலத்துல, இன்னமும் இந்த நாட்டு பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பெண்களுக்கு எதிராக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குற்றங்கள் குறையணும், அதற்கெல்லாம் ஒரு கெட்ட விஷயங்களை, நமக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்களை அழித்துக் கொள்ளும் விதமாகத்தான் இந்த ஒரு எரிப்பை நாம் பார்க்க வேண்டும். நம்ம எல்லாம் நமக்குள்ள இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே எடுத்துடணும், நாட்டுல வறுமையை போக்கணும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையணுங்கிறார். அது போன்ற பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்த்து எடுத்துக்கலாமே. நீங்க அத பத்தி ஒரு வரி கூட திமுக தலைவர் அறிக்கையில இல்லையே. இல்லம்மா, நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர்ட்ட நெகட்டிவான விஷயங்கள் பப்ளிக்ல இருக்க கூடாது. நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்றது அந்த மூணு வார்த்தைகள் சரி, அப்புறம் மூணு பக்கமா அவர் பேசுறது மட்டும்தான். இல்லம்மா, இல்ல அதுல நிறைய அபத்தம் இருக்கு, நிறைய தப்பு இருக்கு. அவர் தன்னை விளம்பரப்படுத்துகிறார் அந்த பேச்சுல. பாகிஸ்தான் இல்ல பாருங்கம்மா, பாகிஸ்தானை வந்து ராவணன் கூட ஒப்பிடுறார். பாகிஸ்தான் ஒப்பிடும் பொழுது என்ன சொல்ல வர்றார்? தீவிரவாதத்தை நம்ம ஒழிக்கணும், தீவிரவாதத்தை ஒழிக்க நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சேர்ந்து செயல்படணும்னு சொல்றாரு. மேடம், இத நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, நான் சொல்ற பொறுமையா கேளுங்க. இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராணுவம் எடுத்த நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லி தன்னை ஒரு ராமனை போல படம் பிடித்து கதாநாயகனாக அங்க காட்டுகிற அரசியல் வேலையை மோடி வந்து அவருடைய ஸ்பீச்ல இல்லாததெல்லாம் பதிவு செய்ய வேண்டாம், அவருடைய ஸ்பீச்ல இல்லாததெல்லாம் பதிவு செய்ய வேண்டாம், ஜட்டாயு போல நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி செய்றோம்னு சொல்றாரு. அப்படிதான் இருக்கு. முரசொலி என்பது என்ன? முரசொலி மட்டும் படிக்கிறார். முரசொலி பேசினாதான் சரியா பேசுவார். முரசொலி மட்டும் படிக்காத எல்லாத்தையும் படிங்க. இந்த நாட்டின் அரசியல் இல்ல, நீங்க எல்லாத்தையும் நீங்களும் படிங்க. நீங்களும் சொல்லிட்டு வந்திருக்கிற பேப்பர் எல்லாத்தையும். பிரதமர் வந்து அப்படித்தான் சொன்னாரு. இன்னொன்னு நான் சொல்றேன், கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக நாட்டு பிரச்சனையை பாருங்க. இப்ப நர்மதா நதிக்கு வந்து மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. கிருஷ்ணா நதிக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு நாடாளுமன்றம் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா காவிரி பிரச்சனையில மட்டும் உச்ச நீதிமன்றத்தில் முதல்ல ஒத்துக்கிட்டு திரும்ப மறுபடியும் வந்து இல்ல நாங்க பார்லிமெண்ட் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தப்பு? ஏன் இங்க தேர்தல் இல்ல, கர்நாடகத்தில் தேர்தல் வருதா? இல்ல புரியுது, நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய தலைப்பை தாண்டி பல்வேறு விஷயங்களுக்கு போயிட்டு இருக்கோம். நான் மற்ற விருந்தினர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். திரு புகழேந்தி, உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். பானுபாக்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல இப்போ ஒரு மத ரீதியான ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் முன்னெடுக்கிறாருன்னு சொல்றது. இப்போ திரு புகழேந்தி அவர்களே குறிப்பிட்டது போல ஒரு இரு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை வரும்போது அந்த மாநில அமைச்சர்கள் அந்த மாநிலத்துக்கு, இந்த மாநில அமைச்சர்கள் இந்த மாநிலத்துக்கு ஒரு கருத்தை சொல்றதை நம்ம பாக்குறோம். ஜல்லிக்கட்டை நடத்தியே திருவேன்னு சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மத்திய அமைச்சர், இந்த நாட்டில் எல்லாருக்குமான மத்திய அமைச்சர். அப்போ அவர் ஒரு மாநிலத்துக்கு சார்பா செயல்படுறார், ஒரு மொழிக்கு சார்பா செயல்படுறார் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இப்போ இந்த மதம்ங்கிற விஷயத்தை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா அரசியல் தலைவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேர்தல் பிரச்சாரம் கூட செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை வரும். அதுதான் உண்மை. கருணாநிதியோட ஸ்டேட்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க அரசியல் ரீதியானது. அவருடைய நிலைப்பாடு, அவர் எந்த அரசியலை முன்னெடுக்கிறாரோ அந்த அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அது ஜஸ்டிஃபை பண்ண முடியுமானா பண்ண முடியாதுங்கிற ஒற்றை வார்த்தையில் கடந்து போக வேண்டியதா. ரெண்டாவது, ஸ்டாலின் இதை எப்படி பார்க்கிறார்னு நான் பார்க்க விரும்புகிறேன். கருணாநிதி எப்படி பார்க்கிறான்னு நமக்கு தெரியும். இனி முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதான். அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் விமர்சனத்துக்குரியதாக இல்லை விவாதிக்க வேண்டியதாக இனி வர்ற இந்த டைம்லலாம் இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த செக்யுலரிசம் மதவாத அரசியல் அப்படிங்கும்போது இதில் டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்குது. இந்துயிசம்ங்கிறது மதமா இல்லை வாழ்வியலா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸே இருக்குது. அது 2 ஜட்ஜு பெஞ்சுக்கு போய் 3 போய் 5 போய் இப்போ 7 நீதிபதிகள் அமர்வுக்கான ஒரு இதாக அது மாறி இருக்குது. இன்னும் இந்து மதம்னு சொல்ல முடியுமா? மதம்ங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே அது வந்தால் தான் மோடி பேசியது மதவாத அரசியல்ங்கிற அந்த டெக்னிக்கல் இதுக்குள்ளேயே வரும். அப்படி சொல்ல முடியுமாங்க? நம்ம பிராக்டிகலா பல விஷயங்களை பார்க்கணும். இன்னைக்கு ரிலிஜன்ங்கிற காலத்துல தான் நம்ம இந்துன்னு ஃபீல் பண்றோம். சுப்ரீம் கோர்ட் இந்துத்துவம்ங்கற வாழ்வை யாரும் இந்துத்துவம்னா அப்படி சொல்லிருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு, நான் ஏற்கறேன். ஆனா நிதர்சனத்தை பார்க்கணும்ங்கறது சுப்ரீம் கோர்ட் சொன்ன நிதர்சனத்தை சுப்ரீம் கோர்ட் கோட் பண்றீங்க சொல்லும்போது தான் இந்துங்கறது சுப்ரீம் கோர்ட் நிதர்சனத்தை ஏத்துக்கணும். நீங்க முக்கியமான ஒரு பாயிண்ட மிஸ் பண்றீங்க. இப்ப திமுக இவர் பேசும்போது என்ன சொன்னாரு? இவர் சார் பேசும்போது என்ன சொன்னார்? ராவணனை வணங்குற நாங்கள் இருக்கிறோம், ராமனையே ஏற்றுக்கணும். இதுதான் இந்து. இந்துல பல ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. இந்துங்கிற ஒற்றை வார்த்தையில இருந்தா கூட அது மதமே இல்லைன்னு சொல்றது நம்ம ஒரு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல பல விஷயங்களை நம்ம குறிப்பிடலாம். மதமே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டாம். திமுகவினர்கிட்ட கேளுங்க, மதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துதாஸ் காந்திட்ட கேளுங்க, மதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கல் இதுக்குள்ள இருந்து நின்னா இந்த வாதமே அடிபட்டு போகும். அப்ப கருணாநிதி எந்த டெக்னிக்கல் ஸ்டாண்ட்ல இருந்து சொல்றாருங்கிற கேள்வியும் சேர்த்து தான் நாம பார்க்கணும்.
ரைட், நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டும். இறுதியான கருத்து கிறிஸ்தாஸ் காந்தி, whatever you have to say, please. பிரதமரும் இதில் மதவாதம் தான் செய்கிறாரு, அரசியல் செய்கிறாரு. கருணாநிதி இதில் அரசியல் செய்கிறார் என்பதில் வேற மாறுபட்ட கருத்துக்களே இல்லை. ரெண்டு பேரும் அரசியல் தான் செய்துட்டு இருக்கிறாங்க. இது மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது இவர்கள் செய்யணும்னா இவர்களை திரும்பவும் தனிப்பட்ட முறையில் மோடி நான் என் கடவுளை வணங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மோடி எல்லாம் சும்மா விட்டுற முடியாது. அவர் வேணால் அவர் வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் அவர் பொது மன்றில் வரும் பொழுது அவர் அனைவருக்கும் ஒப்புரவானவர் என்பதை அவர் காட்டணும். ஆகவே இதை காட்டணும் அப்படின்னா நான் அப்புறம் அப்பேர் கொத்த அந்த அயோத்தி அந்த மாநிலத்தில் நான் அப்புறம் ராமாயணத்துக்கு நான் ஒரு சரித்திரத்துக்கு ஒரு எக்ஸிபிஷன் வைப்பேன் அப்படின்னா அது சரியாக தெரியலையே. அது வைக்கணும் அப்படின்னா ரெண்டு அங்க ரெண்டு எக்ஸிபிஷன் வைக்கிறது நம்ம ராமாயணம் அது கலாச்சாரம் தாங்க. அதே மாதிரி இஸ்லாமும் இந்திய கலாச்சாரம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அங்க ரெண்டு ஃபேக்ஷன்ஸ் நல்ல முட்டிட்டு மோதிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கு பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்தா இது நீங்க செக்யூலர், நீங்க ஒருவருக்கு மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க மதவாதி. அதான் சொல்றேன். நீங்க ராமாயணத்துக்கு 25 ஏக்கர் கொடுக்கும் பொழுது நீங்க அதுக்கு செயின்ட்ஹுட் கொடுக்கும்போது வாட்டிகனுக்கு இங்க இருந்து நம்மளுடைய அமைச்சர்கள் எல்லாரும் போனாங்க. சோ அந்தந்த ஈவென்ட் வரும்போது அந்தந்த இத ஆனர் பண்றாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வாட்டிகனுக்கு போய் கலந்துட்டாங்க. எல்லா இடமும் போலாமா? தசரா வரும்போது இவர் போறாரு. அந்தந்த விஷயம் முன் வரும்போது அதுல கலந்துக்கறாங்க. நீங்க யூபிக்கு வரும் பொழுது ஏற்கனவே அங்க இந்து முஸ்லிம் கலாட்டா இவ்வளவு வருஷம் இருக்குது இல்ல, சமரசம் பண்ண முடியல இல்ல உங்களால சமரசமே அங்க நடத்த முடியாம சமரசத்துக்கு முயற்சிக்காம நீங்க ஒருவருக்கு ஒரு எதையாவது ஒண்ணு செய்து கொடுத்துட்டு இன்னொருத்தரை நான் கிளப்பி விடுவேன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்த முடியும்? ராமாயணத்தை வச்சுக்கலாம், வைக்க முடியாதுன்னு சொல்லல. நிகழ்ச்சி நடத்ததே தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவர்களுடைய மத உரிமை சார்ந்த விஷயம். அவர்கள் நடத்துறாங்க. அது ராமலீலா சமிதிங்கிற ஒரு விஷயம் 16ஆம் நூற்றாண்டுல நடக்குது. ராமாயணத்துக்கு அங்க ஏதோ ஒரு சரித்திர எக்ஸிபிஷன் ஒண்ணு போட போறதா ஏதோ செய்தி வருதுமா? எப்படிமா அது செய்ய முடியும்? அயோத்தியாங்கிறதுதான் ராமாயணத்துடன் தொடர்புடைய பகுதி. பீகார்ல ராமாயணா சர்க்கியூட்னு சொல்லி டூரிசம் நடத்துறாங்க, புத்தா சர்க்கியூட்னு சொல்லி டூரிசம் நடத்துறாங்க. இலங்கையில ராமாயணா சர்க்கியூட்னு சுற்றுலா தனியா அரசாங்கமே நடத்துது. அப்ப அந்த கலாச்சாரத்தை நடத்துங்கம்மா. இலங்கையில இந்து இஸ்லாம் அடிச்சுக்கலையே. அங்க திரும்ப ராமர் கோயிலா அதுக்கப்புறம் அது அயோத்தி கோயிலான்ற சண்டை இல்ல. இங்க சண்டை இருக்குது. 27 வருஷத்துக்கு அங்க ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் திரும்பவும் அங்க கொளுத்தி போடுற மாதிரி நான் ஒரு சரவெடி அங்க வெடிப்பேன்னா எப்படி? ரெண்டு பேருக்கும் ஏதாவது செய்து கொடுக்குறாங்க. சமதளத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது உங்களுடைய எல்லா மதங்களுக்கும் ஒரு பிரதமர் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கணுங்கிறது உங்களுடைய இறுதி கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். ஃபைனல் தான். நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. 2015ல சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணி 5 சர்க்கியூட், ஹிந்து சர்க்கியூட், முஸ்லிம் சர்க்கியூட், கிறிஸ்டியன் சர்க்கியூட், சிக் சர்க்கியூட், பார்சி சர்க்கியூட், ஜெயின் சர்க்கியூட்னு ஏற்கனவே பண்ணிருக்கு. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் காஷ்மீர் சர்க்கியூட், டெசர்ட் சர்க்கியூட், பீச் ஃபோர்ட் சர்க்கியூட்லாம் உருவாக்கி இருக்கு. இதுல ராமாயணா சர்க்கியூட், கிருஷ்ணா சர்க்கியூட் மாதிரியே கிறிஸ்டியன் சர்க்கியூட்டும் உண்டு. அது எதை கனெக்ட் பண்ணும்னா சென்ட் சேவியர், வேளாங்கண்ணி, சென்ட் தாமஸ் சர்ச்சை கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி முஸ்லிம் சர்ச் நிசாமுதீன், அஜ்மீர், ஷரியா, சராரி ஷரீஃப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது தனியா இருக்கு. முஸ்லீம் பண்ணணும்னு சொன்னார்ல, முஸ்லீமுக்கு இருக்கு. பார்லிமெண்ட்ல 2014 பட்ஜெட்ல அருண் ஜேட்லே வேளாங்கண்ணி காஞ்சிபுரத்தை அந்த புனித நகரமாக அறிவிச்சு 200 கோடி ரூபாய் அதுக்கும் கொடுத்திருக்குது. இது அதே மாதிரி ராமாயணா சர்க்கியூட்ல வரும்போது அந்த மியூசியம் வருதே தவிர இது கலைஞர் அந்த தகவலை தெரிஞ்சு பேசுறாருன்னே தெரியல. இவர் திரு கிறிஸ்தாஸ் காந்தி அவர்கள் சொன்னது போல இஸ்லாமிய சர்க்கியூட் இருக்கு, கிறிஸ்டியன் சர்க்கியூட் கூட இருக்கு. அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன கிறிஸ்டியன் சர்க்கியூட்ல சென்ட் சேவியர், வேளாங்கண்ணி, சென்ட் தாமஸ் சர்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கு. அதுக்கு 200 கோடி கொடுத்திருக்கு. 200 கோடி கொடுத்திருக்கு. அதனால நீங்கள் மதவாதத்தை வைத்துக்கொண்டு நரேந்திர மோடி மதவாதி, பிஜேபி மதவாதம் சொல்லி எவ்வளவு 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 282 சீட் மக்கள் எங்களுக்கு தான் நம்பி கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன வார்த்தைகளை நம்பவே இல்ல. கருணாநிதி தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கணும். ரைட், உங்களை எல்லோரையும் உள்ளடக்கி தான் பாஜக செயல்படுகிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. திரு புகழேந்தி 30 செகண்ட்ஸ் இறுதியான கருத்து ஏதேனும் இருந்தால். திரு புகழேந்தி நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். 30 செகண்ட்ஸ் இறுதியான கருத்து. சரி, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யாரையும் புண்படுத்துவதற்கான நிலைப்பாடுகள் கிடையாது. எல்லாரையும் பண்படுத்தி நல்வாழ்க்கு வாழ வேண்டும் என்பதுதான் கலைஞருடைய விருப்பம். அதற்கான அவருடைய முதிர்ந்த ஒரு அரசியல் ஞானத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லியிருக்காரு. மோடிக்கு நீங்க இப்படி இனிமே செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
எல்லா வகையிலையும் இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று கலைஞர் சொல்லியிருக்கிறார். கலைஞருடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டால் நாடு நல்லா இருக்கும். ஆக்கப்பூர்வமான கருத்து தான் திமுக முன்வைக்கிறது என்பது உங்களுடைய இறுதி கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன் திரு புகழேந்தி. நிச்சயமாக மோடி அவர்களுடைய இந்த ராமர் கோஷம் என்பது அவருடைய தனிமனித உரிமையா அல்லது மத அரசியலா என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதித்தோம் நேயர்களே. நிச்சயமாக அவரவருடைய கடவுள்களை வழிபடுவது, அவரவர்களுடைய மதத்தை பின்பற்றுவது என்பது அவரவருடைய உரிமை. அதில் யாருமே தலையிட முடியாது. அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொறுப்பில் இருப்பவர்களும் இருந்தாலும் சரி, அவருக்கென்ற மதத்தை அவர் பின்பற்றிக் கொள்ளலாம். அதில் யாரும் நிச்சயமாக தலையிட முடியாது. ஆனால் நிச்சயமாக அதே சமயம் இன்னொரு புறம் நாம் பார்க்கும்போது மொழி வாரியாக, இனவாரியாக, மதவாரியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எப்போதுமே ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உணர்வதும், அது தொடர்ந்து தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு தேவை என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் ஒரு நிதர்சனமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒரு தனி மனிதருக்கோ, பிரதமருக்கோ, முதலமைச்சருக்கோ மதம் இருக்கலாம். ஆனால் அந்த மதம் அரசுக்கோ ஆட்சிக்கோ இருந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மத ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் பாதுகாப்பாக உணர வேண்டும். அவர்களை உணர வைக்க வேண்டியது அரசுடைய கடமை என்பதையும் மறுப்பதற்கில்லை. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.